₹25. 25 rupees. 25 rupees. பார்த்தீங்கன்னா நாங்கள் 70 rupees வரைக்கும் கொடுத்துட்டு இளநீர் குடிச்சிருக்கோம் இல்லையாடா? பார்த்தீங்கன்னா நம்மளோட ரொட்டீன் இப்படி தாங்க. ஸோ ஏதாச்சும் பண்ணி புதுசு புதுசாக பண்ணி சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் ஈவினிங் வரும்போது இவன் இந்த மாதிரி இளநீர் எடுத்துகிட்டு வருவான். ஹலோ, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஸோ பெங்களூரில் நான் ரொட்டீனாக நான் என்ன பண்ணுவேன்றது தான் நான் வீடியோ எடுக்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ ஈவினிங் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா வெயில் செம்ம புலந்துட்டுருக்கு. பார்த்தீங்களா எவ்வளோ வெயிலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ப்ளூவாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம வெளியே எங்கேயும் போகவும் மாட்டோம். ஸோ நம்ம வீட்டிலையே இருக்கிறதுனால என்ன பண்ணுவோம், மார்னிங் எழுந்திரிச்சு சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு ஸோ வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு ஸோ நம்ம பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் அப்படியே தூங்கி எழுந்திரிச்சு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ எனக்கு டெம்டிங்காக இருந்தால் நான் ஒரு குயிக்காக பண்ணுறது ஓகேங்களா, நான் டெம்டிங்காக இருந்தால் இதை பண்ணி சாப்பிடுவேன். ஸோ அதுதான் இந்த பொட்டேட்டோ அண்ட் எக். ஸோ அதனால் அதை நான் கன்னடத்தில் ஆல்ரெடி விளாக் பண்ணி போட்டிருப்பேன், நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஒரு ஃபேவரட்டான டிஷ்ஷுன்னே சொல்லலாம். ஸோ அதை நான் காட்டலாம் சொல்லிட்டு தான் இந்த விளாக், சரிங்களா? ஸோ நிலுங்க, நான் ஃபஸ்ட்டு அதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு பொட்டேட்டோ, அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பொட்டேட்டோ கட் பண்ணிக்கணும், நல்லா கட் பண்ணிக்கணும். பார்த்தீங்கன்னா சம்மர் ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ நம்மளோட வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சதான் நல்லா இருக்குது. வெளியே வச்சோன்னா சீக்கிரமாக அது வாடி போயிடுதுங்க. ஸோ ஃப்ரிட்ஜில் தான் வச்சு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறது இதுதான், ஆனால் நான் ஒன்றும் பண்ண முடியாது, ஃப்ரிட்ஜில் வச்சு தான் யூஸ் பண்ண முடியும். ஒரு பொட்டேட்டோ போதும், எனக்கு மட்டும் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த பொட்டேட்டோவை நம்ம பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம பொட்டேட்டோவை பார்த்திங்கன்னா நல்லா இது பண்ணிக்கணும், பீல் பண்ணி எடுத்துக்கலாம், சரிங்களா? ரொம்ப ஈஸினா ரொம்ப ஈஸிங்க இந்த ரெசிபி. ஸோ பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆகிடுச்சு. ஸோ ஸ்நாக்ஸ் ஒன்றுமே இல்லை. ஸோ அதனால் நான் இது பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். ஏன்னா நான் ஆல்ரெடி இது ரொம்ப டைம் பண்ணியிருக்கேன். ஏன்னா என் ஹஸ்பண்டுக்கு லஞ்சுக்கு ஸோ பாக்ஸுக்கு இதெல்லாம் பண்ணி நான் கொடுப்பேன். இப்போ சாப்பிட்ணுன்னு தோணுது, அதனால தான் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஒன்று காட்டணும். நான் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு கிராஃப்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அதுதான் உங்களுக்கு காட்டணும் நான். ஸோ நான் காட்டுறேன். ஸோ நம்மளோட கிராஃப்ட் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா சும்மா டைம் பாஸ் பண்ணுறதுக்கு நான் வீட்டில் அந்த மாதிரி பண்ணுவேன். ஸோ ஃபேனு பார்த்திங்கன்னா தூங்கிறதுனா, ஸோ அதனால் ஃபேன் ஆன்லேயே இருக்குது. நம்மளோட வேலைகள் நம்ம பார்ப்போம். பார்த்திங்கன்னா நம்ம ரீசெண்டாக என்னன்னா ஒரு விளாக் பண்ணியிருப்பேன். பெங்களூரில் அம்பாரி பஸ், அந்த டபுள் டெக்கர் பஸ்ஸில் போயிட்டு. ஆனால் என்ன சொல்கிறது, எனக்கு அது பார்த்திங்கன்னா அன்சாட்டிஸ்ஃபைங்க. ரொம்ப அவ்வளோவா மோசமாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு 10 மினிட்ஸ் ஒரு அந்த மாதிரி தான், அந்த டிராஃபிக்னால ஒரு 15-30 மினிட்ஸ் கிட்ட தான் அந்த ரவுண்ட் அடிச்சுப்போம். அதுக்கு தான் நாங்கள் ஒருத்தருக்கு 180 பே பண்ணி போனோம். எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது. பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஷேப்பில் கட் பண்ணணும்னா, இது பண்ணுவோம்ல ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், ஸோ அந்த ஷேப்பில் நம்ம இதை கட் பண்ணிக்கணும். கொஞ்சம் மெலூஸாக அந்த மாதிரி கட் பண்ணுங்க, இந்த மாதிரி. ஸோ அப்போ தான் அது சீக்கிரமாக வேகும். ரொம்ப நம்மளுக்கு டெம்டிங்காக இருந்துச்சு, எதுவுமே இல்லை வீட்டில், அந்த டைமில் நம்ம இதெல்லாம் பண்ணி சாப்பிட்லாம். இப்படிதாங்க என்னோட ரொட்டீன் போயிட்டுருக்கு வீட்டில். பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது, பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ் பார்க்குறவங்க நீங்கள் சொல்லுங்கள் எந்த மாதிரி வீடியோஸ் போடலாம் நெக்ஸ்ட்டு அப்படின்ட்டு, சரிங்களா? எந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும், ஸோ அதை நம்ம பண்ணலாம். ஏதாச்சும் சேலஞ்ச் பண்ணுவோம், அந்த மாதிரி சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா நம்ம பொட்டேட்டோ கட் பண்ணிக்கிட்டோங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இது குப்பை தொட்டியில் வீசிடுவேன், அதனால் நம்ம இது. ஸோ ஃபஸ்ட்டு இதை பேனு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருந்தால் ஓகே. உங்களுக்கு கிட்ட பேன் இருந்துச்சுன்னா நல்லா நான்ஸ்டிக் பேன், அது யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயில் ஊற்றுங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க அதை பொறுத்து நீங்கள் ஆயில் யூஸ். இது நிறைய பேர் பண்ண முடியாது, வீட்டில் ஒரு 4 பேர் இருக்கீங்கன்னா ஸோ இது பண்ணுங்க பாருங்கள். இப்படி ஊற்றிக்கிட்டு ஃபுல்லாக இப்படி திருப்பிக்கணும். இந்த கரண்ட் யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா? திருப்பி போட சரியாக இருக்கும். ஹீட் ஆகணும், நல்லா பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு சீக்கிரமாக வேகும். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி இந்த மாதிரி போடுங்க. இதுதான் ரொட்டீன், சரிங்களா? ஏதாச்சும் நம்மளுக்கு பிடிக்குதுன்னா அதை சமைச்சிக்கிறது. இந்த மாதிரி எல்லா பிளேஸுக்கும் இந்த மாதிரி இது பண்ணிவிடுங்க. இது பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்குங்க. பொட்டேட்டோ என்னென்னா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரணும். ஸோ அங்கே வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா ஈவனாக நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன், அப்போ தான் சீக்கிரமாக வேகும். அப்புறம் இப்படியே இந்த மாதிரி திருப்பி போடணும். வெளியே வெயில் கொளுத்துதில்லை, சென்னையிலுமே இப்படி தான் வெயிலாமா. ஸோ என் சிஸ்டர் பார்த்திங்கன்னா சென்னையில் தான் இருக்காங்க, சென்னையுமே ஹீட்டு. இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு 2-3 மினிட்ஸில் வெந்துருங்க பொட்டேட்டோ இல்லையா? ஸோ நம்ம உங்களுக்கு லைட் ஆயிலுன்னா நீங்கள் லைட்டாக ஆயில் ஊற்றிக்கோங்க, நிறைய ஆயிலுன்னா
ஸோ ஊற்றினா நிறைய ஆயில் ஊற்றின பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வேகுது பாருங்க, சீக்கிரமாக வேகுதுங்க. ஸோ இது இப்படியே வெந்துட்டு இருக்கட்டும். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா க்ரீன் சில்லி, அதுக்கப்புறம் க்ரீன் சில்லி கட் பண்ணி வச்சுக்கலாம். குட்டி குட்டியாக க்ரீன் சில்லி பவுடர் யூஸ் பண்ணுறதுனால 2 போட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இப்படியே ப்ரௌன் கலராக வரணும். ஸோ ஒன்று என்னோடது பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக இருக்குது, அதனால தான் ப்ரௌன் கலர் பண்ணி. ஸோ இது ஆல்மோஸ்ட் ப்ரௌன், எல்லாம் ப்ரௌன் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இது இப்படியே தள்ளிட்டு இப்படி சைடில் ஒதுக்கும். சரிங்களா, இந்த சைடில் ஒதுக்கிட்டு 2 எக் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஒரு சைடுக்கு ஊற்றலாம். உங்களுக்கு எவ்வளோ எக் வேணும் நீங்கள் ஊற்றிக்கோங்க. நான் இப்போதான் 2 ஊற்றினேன்டா. 2 ஊற்றிட்டு எனக்கு நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன், உனக்கு கிடையாது. எனக்கு பசிச்சுட்டு இருந்துச்சு. ஸோ டெம்டிங், ஸோ பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்படியே அவங்களுக்கு தமிழில் நான் பண்ணது இல்லைல்ல, ஸோ அப்படியே சொல்லி காட்டலாம். அந்த மாதிரி நான் வீட்டில் இருந்து எப்படி இருப்பேன், இதுதான் பண்ணிட்டு இருப்பேன்னு சொல்லி காட்டலாம்னு சொல்லிட்டு இந்த பாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று வருவான் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு எக் எடுத்து ஊற்றிட்டேன். இப்போ என்ன பண்ணணும்னா உப்பு போட்டுக்கணும், கொஞ்சம் கொஞ்சம் உப்பு. சரிங்களா, கொஞ்சம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டு இதுக்கு கொஞ்சம் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் இதுக்கு கொஞ்சம் மிளகாத்தூள், 2க்கும் மிளகாத்தூள் ஈக்குவலா. ஸோ நீங்கள் இப்போ இது பண்ணி கலைச்சிக்கோங்க. இந்த முட்டையை காட்டுற பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. பார்த்தீங்களா இவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா ஃபைனல் டச்சு. டீ வைக்கவா? அப்படியே ஃபைனல் டச்சு. கொஞ்சம் கொத்தமல்லிய தூவணும். கொத்தமல்லி இல்லையா? வெளியே செடியில் இல்லை தானே? நீங்க கொத்தமல்லி இருந்துச்சுன்னா கொத்தமல்லி போட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி காலி ஆயிடுச்சு, கொத்தமல்லி கிடையாது. ஸோ இது ரெடி ஆயிடுச்சு, காட்டுற பாருங்க எப்படி இருக்குதுன்னு. பார்த்தீங்களா அழகா இருக்கா? பார்த்தீங்கன்னா நம்மளோட ரொட்டீன் இப்படி தாங்க. ஸோ ஏதாச்சும் பண்ணி புதுசு புதுசாக பண்ணி சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் ஈவினிங் வரும்போது இவன் இந்த மாதிரி இளநீ எடுத்துகிட்டு வருவான். ஸோ இப்போ டீ வைக்கல, இளநீ குடிச்சிட்டு. பெங்களூரில் 25 rupees. 25 rupees. பார்த்தீங்கன்னா நாங்கள் 70 rupees வரைக்கும் கொடுத்துட்டு இளநீ குடிச்சிருக்கோம் இல்லையாடா? பார்த்தீங்கன்னா 25 rupees பரவாயில்லைங்க. ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா இப்போவுமே 25 rupees. இதுதான் ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ணணும். இது எப்பவுமே நல்லா தாண்டா இருக்கும் இல்லையா? ரொம்ப டெம்டிங்கா இருந்துச்சுன்னா கண்டிப்பா இது பண்ணி சாப்பிடுங்க இல்லையாடா? எவ்வளவு சூப்பரா, எப்படி பண்ணாலும் எனக்கு இது பிடிக்குதுடா. நல்லா சூப்பரா இருக்கு. ஸ்நாக்ஸ், நல்ல ஒரு ஸ்நாக்ஸுங்க. வீட்டுல குட்டி பசங்க இருந்தா கண்டிப்பா பண்ணி கொடுங்க. ஆனா அடிக்கடி பண்ணி சாப்பிடாதீங்க, ஏன்னா ஆயில் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். ஆயில் கம்மி ஊற்றியும் பண்ணலாம். ஆயில் கம்மி ஊற்றினா இந்த பொட்டேட்டோ வந்து கிறிஸ்பி கிடைக்காது. பார்த்தீங்கன்னா சம்மர் ஆரம்பிச்சிடுச்சுங்க. இந்த பிறகு எப்படி இருக்குது? அட்லீஸ்ட் 2 டேஸ்க்கு ஒன்ஸ் ஆச்சு நம்ம இளநீ குடிச்சாதான் நம்மளோட இதுதான். எவ்வளோ டேஸ்க்கு ஒன்ஸ்? 2 டேஸ்க்கு. டெய்லி குடிக்க காசு இல்லைல்ல. பெங்களூர்ல வந்துட்டு 25, 35, 50, 60, 70 சைஸ் பொறுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா காலி ஆயிடுச்சு. இது ஓப்பன் பண்ண முடியல. ஓ, அது நல்லா கொடுத்துட்டான். இது எனக்கு தெரிஞ்சு தேங்காயா கொடுத்துட்டான் போட. அப்படியா? கொடுத்துருப்போம் மூஞ்ச பார்த்து. அது ஃபுல்லா இளநியா இருந்துச்சு. இதுவும் என் மூஞ்ச பார்த்தானே கொடுத்தான். இது தண்ணி இருக்கா இல்லையாடா? இளநீ என்னதான் வெயில்ல வித்தாலும் குடிக்கும் போது உள்ள ஜில்லுன்னு இருக்கு. ஜில்லு இருக்கா? வேண்டாமே வேணுமா? சாப்பிடு சாப்பிடு. ஏய், தண்ணி இவ்வளோ இருந்திருக்கு, குடிக்கவே இல்லை, காலி ஆயிடுச்சுன்னு இருக்குங்க பாரு. எவ்வளோ தண்ணி வேஸ்டா போச்சு. 25 rupees-ஓட வேல்யூ தெரியுமா உனக்கு? இதே பைத்தியம் என்ன நினைச்சு தெரியுமா? அதுல உரி பார்த்த சொரு சொரு சவுண்ட் வந்துச்சு. காலியா குடிக்காம வேஸ்ட் பண்ணிவிட்டு நாங்க பாத்தீங்கன்னா எப்பெல்லாம் வெளியே போவோம், பாத்தீங்கன்னா கண்ணுல மட்டும் எப்பெல்லாம் குடிச்சிட்டு தான் இருக்கோம். நாங்க வீக்லி 3 days ஆஃபீஸ் போவேன். வீக்லி 3 days ஆஃபீஸ் போறப்போ இளநீ எடுத்துட்டு வந்துடுவேன். அப்புறம் வெளியே போனப்போ குடிப்போம். வெளியில போனப்போயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா குடிச்சுக்கிறது. இந்த ட்ரிங்க்ஸ், இந்த ஜூஸ் அது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி எடுத்துக்குவோம், ஹெல்த்தியாக வச்சுக்கணுன்றதுனால. அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் வந்துட்டு வேறு வீடியோவும் போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிக்கலைனாலும் வந்துட்டு வேறு வீடியோ போய் பாருங்கள். ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தால் சொல்லுங்கள். வி ஆர் பிகினர்ஸ். கேட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் கேளுங்க, நாங்கள் பண்ணலாம். இப்படி தான் தொடர்ந்து இங்கே எல்லாம் கலீச் பண்ணிவிட்டு